எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு குழம்பு தாங்க வைக்க போகிறோம். என்ன குழம்புனா தக்காளி குழம்பு. அதுக்கு பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டுங்க, வரமிளகா ஒரு 6 வரமிளகா எடுத்து வச்சுக்கிறோங்க. அதை நம்ம வணக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் போட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுருக்குறோங்க. நல்லா வணங்கிட்டுங்க. பூண்டு ஒரு 10ங்க. பூண்டு மட்டும் தாங்க போட்டோம், நான் இஞ்சி போடல. பூண்டு உங்களுக்கு வேணால் பூண்டு போட்டுக்குங்க. இந்த இஞ்சி போட்டுக்குங்க. நல்லா வணங்கிட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் சூப்பராக வணங்கிருச்சு. வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாங்க. அதாவது கொத்தமல்லி, வர கொத்தமல்லிங்க இந்த குழம்புக்கு தேவையானதுங்க. பாருங்கள், நம்ம தக்காளி குழம்பு இட்லி தோசைக்குள்ளே சூப்பராக இருக்குங்க. மேக்ஸிமம் பாருங்கள், வெந்தயம் கொஞ்சங்க, மிளகு இந்த குழம்புக்கு தேவைக்கிற மிளகு போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டது நல்லதுங்க உடம்புக்கு. வயிற்றில் இருக்கிற புண்ணு. சீரகம் இந்த குழம்புக்கு தேவையானதுங்க. ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நீங்கள் சீரகம். கொத்தமல்லி வந்து ஒரு 4 பெரிய ஸ்பூனில் 4 ஸ்பூனும் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு மணமாக இருக்கிறதுக்கு வேண்டி கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா வணங்கட்டுங்க. பாருங்கள், இந்த தக்காளி குழம்புக்கு தேவையான ஒரு மூடி தேங்காய் போட்டாச்சுங்க. 5 தக்காளி போட்டிருக்குறேங்க. பூண்டு இந்த மஞ்சத்தூள் போட்டாச்சுங்க. கருவேப்பிலை போட்டு இது நல்லா ஆறட்டுங்க. நான் அரைச்சிட்டு உங்களுக்கு நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம இந்த தக்காளி குழம்பு பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம இதில் தாங்க இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், மறுபடியும் ஒரு இதை வச்சு அரைச்சி ஊற்றிருக்கோம். இதை அரைச்சி ஊற்றி நம்மளுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம தண்ணி ஊற்றுறது நல்லா கெட்டியாக இருந்தது, நல்லா இருக்குது குழம்பு. அப்புறமே கல்லுப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. கொதிக்கிற நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ தனியாக வெங்காயம் மிளகா வச்சு இது பண்ணிக்கலாங்க. பாருங்கள், தக்காளி குழம்பு நம்ம கலக்கி வச்சுருக்கோம். சூப்பராக நுரகட்டி வருதுங்க. இப்போ கொதிக்கிற ஸ்டேஜ் கொதிக்கிட்டுங்க. பாருங்கள், நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. கடுகு போட்டுக்கலாங்க. பாருங்கள், குழம்பு சூப்பராக இப்போ கரண்ட் அடுப்பில் மாற்றிட்டுங்க. நேரம் வச்சு எனக்கு அது வெண்டைக்காய் தாளிக்கிறதுக்கு வேண்டி அதனால் கரண்ட் அடுப்பில் மாற்றிட்டுங்க. சரிங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 வரமிளகா போட்டாச்சுங்க. பெரிய வெங்காயம் 1 போட்டாச்சுங்க. கருவேப்பிலைங்க நல்லா வணக்கி கொட்டிட்டுங்க. பாருங்கள், சூப்பரான தக்காளி குழம்பு வச்சாச்சுங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூட கெட்டி ஆகட்டுங்க. உங்களுக்கு வேணால் கெட்டி வலிக்கு தண்ணியாட்ட விடுங்க. இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காம ட்ரை பண்ணுங்கள். தோசை சூப்பராக இருக்கும். இட்லிக்கு ரொம்ப அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பாய்ங்க.